நம்ம உருளைக்கிழங்கை வச்சு எப்படி வீட்டிலேயே கட்லெட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கட்லெட் வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ வந்து உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் அதாவது பிரெட் தூள் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கடையில் வந்து இந்த மாதிரி ரஸ்க் பேக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ரஸ்க்கை வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா ஜாரில் போட்டு எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் வீட்டிலே ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரஸ்க்கை வந்து பொடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம உருளைக்கிழங்கு கட்லெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு உருளைக்கிழங்கு தான் வந்து தேவைப்படும். ஸோ வந்து உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ 4 உருளைக்கிழங்கு குக்கரில் வந்து நீங்கள் விசில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா வந்து அவிஞ்சிரும். ஸோ அவிஞ்சதுக்கப்புறமா அதில் இருக்க தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அது நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதில் நம்ம வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்து இதே மாதிரி 100 பங்கு மல்லி இலை இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி 100 பங்கும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ஆட் பண்ணால் ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. ஸோ 1 ஸ்பூன் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே 1 டீஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம இதை பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் வந்து பிடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே வந்து பிடிச்சி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தனியாக வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுருந்தோம்ல. ஸோ அதை என்ன பண்ணணும்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா நினச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நினச்சிட்டு அதை அப்படியே வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா உருட்டி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லா உருண்டையுமே அதே மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் நினச்சிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் உருட்டிட்டு நம்ம தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா உருண்டையுமே அதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பொரிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. ஸோ பொரிக்கிறதுக்கு வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையுமே அதில் போட்டு அது நல்லா பொரித்து வெளில எடுத்துடலாம். ஸோ பொரிக்கும் போது உங்களுக்கு உள்ளே வந்து மாவு வந்து உடையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கிட்டு அப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுத்திருந்தோம்ல. ஸோ அதே மாதிரி இன்னொரு டைமும் அதே மாதிரி நீங்கள் கார்ன்ஃப்ளவரில் முக்கிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து மாவு உடையவே உடையாது. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம வந்து பிளேட்க்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வீட்டிலேயே வந்து உருளைக்கிழங்கை வச்சு ஈஸியாக வந்து உருளைக்கிழங்கு கட்லெட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.